பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்டா அந்த 90s கிட்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இயர் மாறியாவது பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. 82 சார் 80 உங்க செட்ல சேர்க்காதீங்க சார். என்ன கூட சொல்ல பாக்குறேன் நடக்காதா நான் இங்க இல்ல. எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு 2005 2006 தம்பி அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நம்மளோட சேர்ந்து தான் விளையாடிட்டு இருப்பாங்க, அரை டிராயர் போட்டு அங்கங்க ஓடிட்டு இருப்பாங்க, பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? சட்டை எங்க எடுத்தீங்க? ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். சோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கீழே மேலேயும் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. சரி இதை பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா ஏதாவது இல்ல புரியல. சரி மேட்ரிமோனியில் ஏதாவது இதுன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சார். ஏன்னா தம்பி இப்படி படுத்தே விட்டானே என் லெவலுக்கு போயிட்டீங்க. அடச்சி படுத்தே விட்டானே ஐயா, வாருங்கள் போவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க ஊர்ல ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கேன், டிசைன் பண்ற கடை. ஓ இன்னும் வைத்திருச்சா? எரியுது வயிறு எரியுது எரியுதுடா என் வயிறு எரியுது. பாப்பேன் மேலே இங்கேயும் அவன் போட்டோ டிசைன் பண்ற போது வரும் பாருங்க ஒரு வைத்திருச்சல். அது என்னைக்குமே யார்ட்டும் சொல்ல முடியாது சார். அங்க பாரு வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வருது. ஆமா ஆகுது இல்ல ஆயிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வயதாகுது. ஓ ஆனா அவனுக்கு குழந்தையில வர வந்துருச்சு. குழந்தையோட பார்க்கும்பொழுது எனக்கு ஜர்க்கு அதுதான். நம்ம தம்பிக்கு தம்பி அந்த லெவல்ல இருக்கவனு அவன் வேற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவானே. நான் போக மாட்டேன் சார். அப்போ வருவல்ல அப்பவே வர மாட்டல அப்பவே வர மாட்டல. காலேஜ் படிக்கும்போது அவன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வீட்டில் வந்து வச்சாங்க. சரின்ட்டு அவங்க வீட்டு மேரேஜ்லாம் போயிட்டு வந்து நைட்டு தூக்கமே வரல சார், ஒரே மன உளைச்சல். மன உளைச்சல். நானும் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இப்போ அந்த பையன் கிரிக்கெட் விளையாட வர்றானா? இப்போ நான் எப்படி சார் கல்யாணம் ஆகிட்டு அவன் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். என்னன்னா அண்ணா என் பையனை சேர்த்துக்கிறீங்களாண்ணா? நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? பொண்ணை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. போய் பேசினாக்கா அந்த பொண்ணு வீட்டுல சொல்லிடுமோ, நம்ம வீட்டுல சொல்லுவாங்களான்னு ஒரு பயம். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருப்பா. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு 1 மந்த் முன்னாடி நம்பர் வாங்கிட்டேன். இன்னும் கால் பண்ணல சார். ஏன்னா பயம். இப்படி இருந்தீங்கன்னா நீ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் தான் போய் ஊர்லாம் சாக்லேட் கொடுத்தேன். தம்பி பிறந்திருக்கேன், அவனுக்குமே பையன் பிறந்துருச்சு, அதுக்குமே நான் தான் சாக்லேட் கொடுத்தேன். வயசு பையன் கடைசியில உங்களை வயசான பையன் ஆக்கிட்டாரு. உங்க கூட பைக்ல வந்தது வந்து எனக்கு என்னமோ எங்க வீட்டுல உள்ள எங்க அப்பா அம்மா கூட வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா அப்பா நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா நம்மளுக்கே இதுதான் கல்யாணம் ஆகல. ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இவன் சென்னையில யாரு கூட கல்யாணம் இருக்கான். ஆகிறதுக்காக